ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். இந்த கோடை வேலை சமாளிக்கிறத பற்றின சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் கிரவுண்ட் கார்டனில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது. ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அல்லது மழைக்காலம் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த சீசன் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதனால நம்ம வந்து இப்போ இந்த வெயிலை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் செடிகளுக்கு என்ன பண்ணுறேன், தொட்டியில் உள்ள செடிகளாகட்டும் கிரவுண்டில் உள்ள செடிகளாகட்டும் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம கிரவுண்டில் வந்து செடிகள் கிரவுண்ட்லேயோ டெரஸ்லேயோ செடிகள் வந்து நம்ம தொட்டியில் வைக்கிறோம் அல்லது தரையில் வைக்கிறோன்னா மண் வந்து நேரடி வெயிலில் மண் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ நம்ம தினமும் 2 தடவை தண்ணீர் ஊற்றினாலும் சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சும் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஞ்ச செடிகள், காஞ்ச இலைத்தழைகள், சருகுகள் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கார்டன் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து காஞ்ச இலைகள் செடிகள்லாம் காஞ்சி போய் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஒரு பாக்கெட்டில் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி மூடாக்கு மாதிரி அந்த மண்ணை வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டு விடணும். தொட்டியில் உள்ள செடிகளாகட்டும் தரையில் உள்ள செடிகளாகட்டும் இந்த மாதிரி காய்ஞ்ச செடிகள், இலைகள், சருகுகள் எல்லாமே நம்ம அந்த மாதிரி போட்டு விடும்போது மண்ணில் வந்து சீக்கிரமான அந்த ஈரத்தன்மை காயாது, செடிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அல்லது சின்ன சின்ன செடிகளும் சீக்கிரமாக அந்த வெயிலோட தாக்கத்துக்கு வாடி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து சருகுகள் இந்த மாதிரி போடுற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இது கிரவுண்டில் இந்த செவந்தி செடி நான் வச்சுருக்கேன். இது போன வருஷம் வச்சு அந்த மதர் பிளான்ட்லேருந்து எடுத்த பக்கத்தில் உள்ள செடிகள் தான். ஸோ அந்த செடிகளில் இப்போ வந்து நான் வந்து தரையில் வச்சதுனால கொஞ்சம் வெயில் அதிகமாக தாக்குது அப்படிங்கிறதுனால இந்த பாருங்கள், இந்த மாதிரி இலைகளெல்லாம் நான் போட்டு விட்டுட்டேன். அடுத்து இதற்கு பதிலாக நம்ம இன்னொன்றும் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காயோட முடியில் இருக்கிற மேலே உள்ள தேங்காய் நாரை எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிரவுண்ட்லேயோ தொட்டிலேயோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபுல்லாக அந்த மண்ணை வந்து மூடுற மாதிரி கவர் பண்ணி விட்டுடணும். ஸோ இது மேலே நம்ம தண்ணீர் விட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணால் ஒரு டைம் கூட நம்ம தண்ணீர் விட்டாலே போதும், மண்ணில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது நீங்கள் 2 டைம் தண்ணீர் விடனாலும் விடலாம். அதுக்கப்புறமா செடிகளுக்கு தண்ணீர் விடுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த வெயில் காலங்கிறதுனால இந்த இலைகள் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 o'clockனா செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இந்த 10 மணி 11 மணிக்கு நீங்கள் செடிகளை போய் பாருங்களேன், இலைகள் எல்லாமே அப்படியே ரொம்ப நம்ம எவ்வளோ தான் தண்ணீர் விட்டாலுமே அப்படி டல்லாக இலைகள் எல்லாமே வாடி போய் நம்ம தண்ணீர் விடாத மாதிரி செடிகள் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வெயிலோட தாக்கத்துக்கு தான் அந்த இலைகள் எல்லாம் அப்படி இருக்குது. ஸோ ஈவினிங் 6 o'clock 7 o'clock நீங்கள் டெரஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செடிகளுக்கு இலைகள் மேலே படுற மாதிரி தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஷவர் வாங்கி வச்சுக்கலாம், ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கலாம், அல்லது ஹோஸ் இருந்தோன்னா நல்லா அந்த மாதிரி அந்த செடிகள் இலைகள் மேலே படுற மாதிரி நல்லா ஸ்பீடாக பீச்சி விடலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வெயில் டைமில் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. மார்னிங் 6 o'clock 7 o'clockலாம் முடிச்சிடணும். நைட்டும் 6 o'clock ஈவினிங்கில் 6 o'clock மேலே பண்ணணும், நைட்டு கிடையாது, 6 o'clock மேலே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இலைகள் மேலே தண்ணி தெளித்து விடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் நமக்கு வந்து செடிகள் நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த 11 மணி 12 மணி டைமில் இலைகள் எல்லாமே ரொம்ப தொங்கி போயிடுது, டல்லாகி. ஏன்னா வெயில் தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஏன்னா கோடை வெயில் நமக்கே தெரியும், நம்மளே வெளியே போயிட்டு வந்தால் எவ்வளோ டல்லாகவே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் செடிகளும் நம்மளோட பிள்ளைகள் மாதிரி தானே. ஸோ அதையும் நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் இந்த வெயில் காலத்தில். எப்போவுமே வெயில் காலத்தை வந்து நம்ம மழைக்காலத்தை விட வெயில் காலத்தில் தான் செடிகளை காப்பாற்றி கொண்டுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வாடி போகிறது, வெயிலோட தாக்கம் தாங்காமல் சின்ன சின்ன செடிகள் காய்ஞ்சி போயிடுது. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி விதைகள்லாம் போட்டிருக்கீங்கன்னா மரத்தோட நிழலில் பெரிய செடிகள் இருக்குது, பெரிய மரம் இருக்குது, அதோட நிழலில் செடிகளை நீங்கள் வளர்க்கும் போது நல்லா அந்த சின்ன சின்ன செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா செடிகளில் வந்து இந்த மாதிரி கிளைகள் இலைகள் எல்லாமே அப்படி கருகி போய் காஞ்சி போய் இருக்கும். இது வந்து இந்த வெயில் காலத்தில் சாதாரணமாக நடக்கிறது தான். அப்புறம் செடியிலோட நுனிப்பகுதியும் கருக ஆரம்பிக்கும், மொட்டுக்கள் கருக ஆரம்பிக்கும். ரோஸ் செடியிலலாம் மொட்டுக்கள் நுனிக்கருகள்லாம் ஏற்படும். எந்த பூச்செடியோ காய்கறி செடியோ அந்த மாதிரி கிளைகள் இலைகள்லாம் கருகி போயிருக்கும், காஞ்சி போயிருக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து அது வந்து நுனிப்பகுதியில் உடனே கட் பண்ணி விட்டுடும். அப்படி இல்லைன்னா அது கீழே வரைக்கும் வந்து அப்படி செடி வரைக்கும் காய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இது லேசாக வந்து காஞ்சி இருக்கும்போதே நம்ம வந்து அதை அப்பப்போ கட் பண்ணி விட்டுடணும். அப்புறமா பூக்கள் பூத்து முடிஞ்ச கிளைகள் அதுவும் காஞ்சி டல்லாக நிற்கும், அதையும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இலைகள், காஞ்ச இலைகள், பழுத்த இலைகள், காய்ந்த கிளைகள் இதெல்லாமே கட் பண்ணி விடும்போது நமக்கு வந்து மறுபடியும் புது தளிர்கள் வர ஆரம்பிக்கும்.
அந்த புது இலைகள்லேருந்து நமக்கு வந்து மொட்டுக்கள் புதிதாக நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்குறது பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுடணும். அழகுக்காக விடுறோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, அதை பறிக்காமவே விட்டுட்டோம், கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சத்துக்கள் எல்லாமே அந்த செடிகளுக்கு வீணாக போய்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து புது தளிர்கள் சீக்கிரமாக வராது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஷேட் போடுறது. ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரீன் ஷேட் ஆன்லைன் ஷாப்பில் கடைகளெல்லாம் விற்கிறாங்க. இது நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அல்லது பழைய சேரீ, காட்டன் சேரீலாம் இருந்ததுன்னா அதை வந்து தற்போதைக்கு வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒரு கம்பு வச்சு கட்டி விட்டு மறைச்சிடலாம். ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்குறது நீர் உரங்கள், அதை லிக்விட் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீர் உரங்கள் செடிகளுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வரணும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீரை வந்து ரொம்ப சீக்கிரமாக உறிஞ்சிடும். அப்போ வந்து செடிகளுக்கு வந்து சத்துக்களுக்கு சேராது. அதனால் இந்த மாதிரி நீர் உரங்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல தளிர்கள் நிறைய வர ஆரம்பிக்கும், மொட்டுக்களும் நிறைய வைக்கும், பூக்கள் பூத்துட்டே இருக்கும். நமக்கு இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரியான செடிகளுக்கு பராமரிப்பு கொடுத்துட்டு வளர்க்கும் போது தான் எப்போவுமே நம்ம வந்து செடிகளில் நல்ல பூக்கள் பார்க்க முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது நீர் உரங்கள் கொடுத்துட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்குறது செடிகளுக்கு பூச்சி மருந்து காலையிலையும் 7 மணிக்கு முன்னாடியே பூச்சி மருந்து தெளித்து விட்டுடணும். அல்லது 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே பூச்சி மருந்து தெளித்து விடலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் உரங்கள் கொடுக்கும்போதும் காலையிலையோ சாயங்காலமோ நம்ம அந்த மாதிரி உரங்கள் வந்து செடிகளுக்கு கொடுத்து விடணும். கொடுத்துட்டு செடிகளுக்கு நீர் உரங்களாக கொடுக்கும்போது சீக்கிரமாக சத்துக்கள் போய் கிடைக்கும். அல்லது எங்கிட்ட வந்து அந்த மாதிரி சாலிட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணீர் விடணும். உரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா தண்ணீர் விடணும். சில உரங்கள் வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால செடிகளுக்கு காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த வெயில் காலத்தை சமாளித்து செடிகளை வந்து அடுத்த சீசனுக்கு கொண்டு போயிடணும். ஓகே, நீங்கள் உங்கள் கார்டனுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.